ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமீப காலமாக பார்த்தோன்னா நாய்க்கடியினால நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ரேபிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இறந்து போகிறாங்க. அப்படித்தான் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் 21 வயசு இளைஞர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வளர்க்குற நாயே பார்த்தீங்கன்னா லேசாக கடிச்சிருக்கு. அதனால் வீட்டில் வளர்க்குற நாய் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலட்சியமாக இருந்துட்டார். எந்த ஒரு ஊசி எதுவும் அவர் போடலை. இதனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு அவருக்கு கழுத்தெல்லாம் வலிச்சிருக்கு, கையெல்லாம் வலிச்சிருக்கு, உடம்பு வலிக்குது, காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே பயந்துட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. ஆனால் அங்கே போனோடனே தான் பார்த்தீங்கன்னா அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு 2 மாதம் முன்னாடி அவருடைய வளர்ப்பு நாய் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் குஜராத்லேயும் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு நாய் பார்த்தீங்கன்னா லேசாக பல்லு பட்டு கீச்சனால வளர்ப்பு நாய் தானேன்னு பேசாமல் இருந்துட்டார் காவலர். அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவரும் இறந்து போயிருக்காரு. எப்படி வளர்ப்பு நாய் தானே அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருக்காதீங்க. எந்த நாயாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தடுப்பூசி போடணும். அவங்க சொல்கிறபடி எத்தனை நாளும் அந்த எல்லா தடுப்பூசியும் கண்டிப்பாக போடணும். அதனால் கண்டிப்பாக பார்த்தா நாய்க்கு நீங்கள் ஊசி போட்டிருக்கணும். அதே சமயம் நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தடுப்பூசி போட்டு பாதுகாப்பாக இருங்க. எல்லா இடமும் இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 30 பேர்கிட்ட நிறைய பேருக்கு இப்போ ஃபீவர் வேகமாக பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.